ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணை சீரியலில் ஸோ என்ன நடந்துச்சு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, சிங்கப்பெண்ணை சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அன்பு ஆனந்தி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி ஸோ அதுதான் விதியாக இருந்தால் நம்ம புரியணும், விதியாக இருந்தால் அதே ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அன்புக்கு சரியான கோவம் வந்துடுது. கோவம் வந்து நீ என் வாழ்க்கையில் இல்லைன்னா 7 ஜென்மத்துக்கு நான் யாரையும் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு கோவத்தோட வெளியே வந்துடுறாங்க. அப்போ முத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். ஆனால் அந்த ஸோ அன்பு போன பின்னாடி ஆனந்தி வந்து பார்க்குறேன், ஆனந்தி அழுந்துட்டுருக்கா. ஸோ முத்து எதுவும் பேசாமல் போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்ததும் அன்பு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சத்தம் போடுறாங்க. அடுத்து சாவித்திரி அக்கா கிட்டேயும் சத்தம் போடுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து நான் அன்பு நகரமே பேசுகிறேன்னு சொல்லிட்டு போவா. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை ஞாபகம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா சத்தம் போட்டு திட்டிடுறா. அவள் ரொம்ப அழுதுகிட்டு வந்து பேசிடுறா. அதுக்கப்புறம் ஆனந்தி ஏமால் கிடக்க உங்களால் காமிக்கிறாங்க, நீங்கள் எதுவும் பேச எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சமாதானம் பட்டுறா. ஸோ அதுக்கடுத்து லஞ்ச் டைம் ஆகுது. லஞ்ச் டைம் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா அன்பு ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ முத்து வந்து சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. நான் வரல, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன்னா பரவாயில்லவா, அதை ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்படி வரல. அப்போ செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முறை பொண்ணு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு, வெளியே ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, வா அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ அன்பு கீழே போயிடா. இப்போ எதுக்காக நீ வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் சத்தம் போடுறா. ஆனால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாய் சாப்பிடுங்க, நான் அடுத்த நிமிஷமே நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்து, சௌந்தர்யா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வராங்க. அவங்க பார்த்ததும் வாங்கிங்க அங்கே நின்றுங்கன்னு சொல்லிட்டு துளசி அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அன்பு இங்கிட்டு போகிறேன் இல்லையான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ ஆனந்தி பற்றி கேட்கவும் அவன் அங்கேருந்து கோவப்பட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர்கிட்ட எங்கே ஆனந்தி, நான் ஆனந்தி பார்க்க தான் வந்தேன், ஆனந்தி இயற்கையாக வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஜெயந்தி வந்துன்னா அவளுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அவளால் இப்போ வர முடியாதுன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஏன் நான் பார்க்கறதுக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு துளசி கேட்குறா. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேல் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பொடி வச்சு பேசுகிறா. கரெக்டாக கேட்குறா. நான் என்ன பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு பேக்கு கடைசி வரைக்கும் அன்பு வாங்காமலே வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி துளசி பேசுறதெல்லாம் மறைஞ்சு வந்து கேட்டுட்டு தான் இருக்கா. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அதோட முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி பார்க்குவாளா பார்க்க மாட்டாங்கன்னு தெரியல, இல்லை ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா துளசிக்கிட்ட பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஆனந்தி அன்பு கல்யாணம் பண்ணி போகிறதுல ஸோ துளசியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆனந்தி இப்போ நினைக்க ஆரம்பிக்கிறா. ஸோ அதனால் போய் துளசிக்கிட்ட பேசுவாளா பேச மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடு போக போகுது. ஸோ அடுத்த எபிசோடு என்ன வரும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட் ஆகும். நன்றி காய்ஸ்.